ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்குவதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன். ரொம்ப தடுமாறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸையே அதே விவாதத்தில் துணை ஜனாதிபதி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய பெயரையெல்லாம் அவர் சொல்லி இருந்தார். இஸ்ரேல் பக்கமே நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு பெரிய ஆபத்தா போய் அடிச்சு தொலை வேண்டிய மட்டும் நான் ஆயுதம் தருவேன் என்று சொல்லுவானா 100% சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் யுத்தமே கிடையாது நாட்டை பிரிச்சு தரேன் என்று சொல்லுவானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை அனலைஸ் பண்ண முடியாது. இப்படித்தான் இருப்பாரு அப்படித்தான் இருப்பார் டொனால்ட் ட்ரம்பை சொல்ல முடியாது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைய தினம் அமெரிக்கா பயணமாகி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு கிட்டத்தட்ட 290 நாட்களை காசாவினுடைய யுத்தம் ஆட்கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் கிட்டத்தட்ட 300 நாட்கள் நடந்த யுத்தமாக இது பதிவாக போகிறது. இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்றுதான் அல்லாஹ்விடத்தில் தினம்தோறும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இஸ்ரேலுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே சிறுவர்கள், பெண்கள், வயோதிகர்கள் என்று எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அப்பாவிகள் மீதான பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டையும் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸை அழிக்கப் போகிறோம், பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரப்போகிறோம் என்று யுத்தத்தை ஆரம்பித்தவர்களால் இதுவரைக்கும் இந்த 2 காரியங்களையும் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிற நிலையில் தான் இன்றைக்கும் பலவிதமான சம்பவங்கள் காசாவிலும் காசாவை சுற்றியும் இடம்பெற்றிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு இடையிலே ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, நிறைய சகோதரர்கள் பங்களாதேஷில் என்ன நடக்கிறது அதனுடைய செய்திகள் என்னன்னு கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் வங்காளதேசத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக தனியான ஒரு வீடியோ நாளைக்கு நாம் வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதிலே நீங்கள் முழுமையாக அந்த தகவல்களை பார்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு நடந்திருக்கிற செய்திகளில் முதன்மையான செய்தி என்னவென்று சொன்னால், தைரல் பலா பகுதிகளிலே இருக்கக்கூடிய அல் அக்ஸா மருத்துவமனையின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் தைரல் பலா பகுதிகளிலே இன்றைக்கு 19க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்தடுத்த தாக்குதல்களையும் இஸ்ரேல் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஆளில்லா விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. பொதுமக்கள் மீது வெளிப்படையாகவே அவர்கள் தாக்குதலை நடத்தி வந்தாலும் ஐநா சபை என்பது கையாலாகாத சபையாக இருக்கிறது. அரபு நாடுகள் மெத்தன போக்கிலே கண்மூடித்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் ஆற்றாத கையாலாகாத அரபு நாடுகளாக மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். இதற்கிடையில் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீனத்தில் நடக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரையில் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் ஒருபுறம் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஈராக்கிலே இருந்து ஒரு குழு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரம் செங்கடலை ஆண்டு கொண்டிருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இவர்கள் தான் தற்போதைக்கு ஈரானுடைய தலைமையில் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கம்யூனிச நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் உதவி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இந்த அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காசாவிலே இன்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த இன்னும் இருக்கிற 120 பேரில் 2 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்களை கொல்றதுக்காக போறாங்க, எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க போறோம் என்று சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் காசாவினுடைய அப்பாவி பொதுமக்களை கொன்றதை போல காசாவிலே பணைய கைதிகளாக இருக்கிற இஸ்ரேலுடைய பணைய கைதி மக்களையும் இஸ்ரேலே கொன்று குவிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடந்த தாக்குதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஹமாஸினுடைய ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கிற
அதே நேரம் எங்களுடைய தாக்குதலில் எங்களுடைய பணைய கைதிகள் 2 பேர் கொல்லப்பட்டு தான் இருக்கிறார்கள், அவர்களுடைய உடலை மீட்டுக் கொள்வதற்கு முயற்சித்தோம், ஆனால் அதை கூட எங்களால் மீட்டுக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அனுதாபம் தேடுகிறோம் என்கிற பெயரில் தங்களுடைய கையாலாகாத்தனத்தை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே நேரத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்திகளில் காசாவிலே நடக்கக்கூடிய தாக்குதல் விவகாரங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு முக்கியமான சர்வதேசத்தில் இடம்பெறுகிற காசாவோடு ஒட்டிய ஒரு செய்தியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், நேற்று நள்ளிரவில், அதாவது அமெரிக்காவினுடைய நேர பிரகாரம் இல்ல, அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய நேர பிரகாரம் நேற்று நள்ளிரவில் வெளிவந்த ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்குவதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன். ஜோ பைடனுடைய பின்வாங்கலுக்கான காரணமாக மிக முக்கியமான 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஜோ பைடன் தேர்தலில் தோல்வி அடைவார் என்கிற தொடர்ந்தேர்ச்சியான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது. அதே நேரத்தில் ஜோ பைடனுக்கு எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய போட்டியாளரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடும் அவர் மீது பாரிய அனுதாப அலைகளை உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் யூதர்களுடைய ஆதரவு, பணத்தை நிறைய செலவு செஞ்சு பிரச்சாரத்துக்கு உதவக்கூடிய யூதர்களுடைய ஆதரவும் ட்ரம்புக்கு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிற அதே நேரம் இதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் நிற்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, கடைசியாக தேர்தலை ஒட்டி நடந்த மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் ஒன்று இருந்தது இவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில. அந்த ஆர்கியூமெண்ட்ல டொனால்ட் ட்ரம்பை இவரால் வீழ்த்த முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இவரால் பதில் சொல்ல முடியவில்லை. இவருடைய வயது அதற்கு முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்பட்டது. ரொம்ப தடுமாறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸையே அதே விவாதத்தில் துணை ஜனாதிபதி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய பெயரையெல்லாம் அவர் சொல்லி இருந்தார். தன்னுடைய துணை, இவர் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியா கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க, இந்திய வம்சாவளி அவங்க. கமலா ஹாரிஸ் தான் என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லணும் அவர். ஆனா வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லிட்டு யாரை சொல்லுவாருன்னு கேட்டா டொனால்ட் ட்ரம்பை சொல்லுவாரு. இந்த அளவுக்குண்டான தடுமாற்றத்தின் உச்சமாக அவர் மாறி இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்த நேரத்தில் நீங்க இந்த போட்டியில இருந்து விலகணும் என்று சொல்லி பல பேரும் அவரிடத்தில் அவருடைய கட்சிக்காரர்களே கோரிக்கை விடுத்து வந்த நேரத்தில் தான் விலக மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருந்தார். ஏன்னா அமெரிக்காவினுடைய தேர்தல் விதிமுறைகள் பிரகாரம் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டால் வேட்பாளர்களை கட்சி பிறகு மாற்ற முடியாது. வேட்பாளராக எவர் இருக்கிறார் அவர் நான் விலகிறேன் என்று ஒத்துக்கொண்டாலே உண்டு. இப்பொழுது நான் விலகுகிறேன் என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 1968களுக்கு பிறகு அமெரிக்காவின் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்கியது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய எலெக்ஷன், யுஎஸ் எலெக்ஷன் 2024 வரைக்கும் எப்படி போனதுங்கிற சார்ட் தான் நீங்க பாக்குறீங்க. இதுல 1844 ஜோன் டைலர் என்ன செஞ்சாருன்னா எலெக்ஷன் ரன்னிங்ல இருந்து, தேர்தல் போட்டியில இருந்து வெளியாகி இருந்தார். இதே மாதிரி எனக்கு போட்டியிடலன்னு சொல்லி பாதியில ஓடினாரு. அதே மாதிரி 1852 பாத்தீங்கன்னா மில்லார்ட் ஃபில்மோர்ங்கிறவர் வந்து அதே மாதிரி ஒதுங்கி இருக்கிறாரு. 1856 பிராங்க்லின் அதே போன்று ஒதுங்கி இருக்கிறார். 1868 ஆண்டு ஆண்ட்ரூ ஜான்சன் என்ன செஞ்சிருக்கிறார்னா தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். 1884 ஆண்டு செஸ்டர் ஆத்தூர்ங்கிறவர் தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறாரு. அதே போன்று 1952 ஆண்டு ஹெரிங்கிறவர் தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். 1968 பிறகு வந்த எந்த ஜனாதிபதியும் தேர்தல் போட்டியில் ஒதுங்கவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த பைடனுக்கு முன்னாடி இருந்தவர் ஒபாமா. ஒபாமா 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருக்க முடியும், 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ஒபாமாவுக்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தாரு. ஜார்ஜ் டபிள்யூ புஷும் 2 ஆட்சி காலங்கள் இருந்தார். ஜார்ஜ் டபிள்யூ புஷுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் இருந்தார், அவருடைய தகப்பனார் இருந்தாரு, அவரும் ஆட்சியில் இருந்தாரு. இப்படி யாருக்கும் நடக்காத ஒரு சம்பவம் தற்போது ஜோ பைடனுக்கு நடைபெற்றிருக்கிறது. இதுல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் இவருக்கு மக்களுடைய சாபம், அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அவ்வளவு அநியாயத்துக்கும் துணை போனவர். அமெரிக்கா தான் முழுவதுமாக இந்த காசா
அநியாயத்திற்கு துணை போகிறது. அந்த அடிப்படையில் பாரிய ஒரு வெக்க நிலையை அடைந்திருக்கிறார். நேற்று இரவு தான் தேர்தலில் இருந்து பின்வாங்குவதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தற்போது ஜோ பைடனுடைய கட்சி சார்பாக இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் தான் தேர்தலில் போட்டியிடுவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து ஒதுங்குறாரு. எனவே கமலா ஹாரிஸ் வர்றாங்க. இன்கேஸ் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன நிலை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பா கமலா ஹாரிஸான்னு பார்த்தீங்கன்னா யாரு காசா பக்கம் நிற்பாங்கன்னா வெளிப்படையாக ஓப்பனாக புரிஞ்சுக்கிறங்க, இந்த ரெண்டு பேரும் நிற்க மாட்டாங்க. அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, பிரித்தானியாவுடைய ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அரச கொள்கை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் இஸ்ரேலை பாதுகாக்கிறது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கிற கொலை எது கூடுதலா எவன் செய்வானுங்கிறத கேள்வியா எழுப்பலாமே தவிர யாரு காப்பாற்றுவாங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம போக முடியாது என்கிற ஒரு வெளிப்படையான ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஜோ பைடனுடைய கட்சி சார்பாக வரக்கூடிய கமலா ஹாரிஸுக்கும் இதே நேரம் ட்ரம்புக்கும் இடையில ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் இவர் துணை ஜனாதிபதியாக இருந்து கொண்டு நிறைய டைம்ல என்ன பண்றாருன்னு கேட்டா இஸ்ரேலை விமர்சிச்சிருக்கிறார். எனவே இவருக்கு அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய காசா ஆதரவாளர்களுடைய ஓட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய வாக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த ஜோ பைடன் இருக்கிறார்ல, அவர் எந்த அளவுக்கு உச்சம் போனார் என்று சொன்னா, நான் ஒரு ஜியோனிஸ்ட் என்று 2-3 நாட்களுக்கு முன்பதாக சொல்லி இருந்தார். அப்படியாவது சொல்லி எலெக்ஷன்ல வெண்டுக்கலாம் என்று பார்த்தாரு. அல்லாஹ்வினுடைய அருள் அவருடைய தவளையும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு கெட்டு போய் நிற்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அது மட்டுமல்லாம பைடன் செய்த காரியங்கள்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி பென்டகனுடைய தலைவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை பாதுகாத்தது பைடன் தான். பொதுவா இருக்கிற ஜனாதிபதிக்கு எல்லாரும் ஜால்ரா அடிப்பாங்க. இப்ப இஸ்ரேலை பாதுகாத்தது இவர்தான் சொல்லி கமலா ஹாரிஸுக்கு வாக்கெடுத்து கொடுத்துக்கலாம்ங்கிற யோசனையில கூட இந்த மாதிரி கருத்துக்களை அவர்கள் வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் பாலஸ்தீன மக்கள் ஒருபோதும் பைடனுக்காக கண்ணீர் சிந்த மாட்டார்கள் என்கிற அறிக்கையும் இன்றைக்கு பாலஸ்தீன் விவகாரத்தில் பாலஸ்தீன மக்களை தொட்டும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஏன்னு கேட்டா, ஏன் பாலஸ்தீன மக்கள் பைடனுக்காக கண்ணீர் சிந்த மாட்டார்கள் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில பைடன் பாலஸ்தீனர் மக்களுக்கு மத்தியிலே பாரிய அவப்பெயரை சந்தித்திருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலேயே அவர் மனிதாபிமானத்துக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார். அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாருமே அப்படித்தாங்க இருப்பாங்க. ஜோர்ஜ் புஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவனும் அப்படித்தான் இருந்தான். ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் தான் ஈராக் உள்ளிட்ட ஆப்கான் உள்ளிட்ட பல அநியாயங்கள் நடந்தது. அதற்கு பிறகு ஒபாமா வந்தாரு. ஒபாமா வந்தா கொஞ்சம் ஒரு அளவு சரி வந்துடும் நினைச்சோம். ஒபாமாவுடைய காலத்தில் பெரிய அநியாயம் நடந்தது. இவருடைய காலத்தில் வந்து முடிய நான் வந்து ஈராக்ல இருந்து படைகளை வெளியே எடுப்பேன், ஆப்கான்ல இருந்து படைகளை வெளியே எடுப்பேன் எடுத்தார். ஏன்னா தோல்வி கண்டதில் எடுத்தாங்க. எப்படி வியட்நாம்ல ஓட ஓட விரட்டினாங்களோ அது மாதிரி தாலிபான்கிட்ட தோத்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு மனிதாபிமான ஆளாக இருந்திருந்தா காசால யுத்தத்தை நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? காசாவுடைய யுத்தத்திற்கு ஆயுதங்களை கொடுத்தது இவர், காசா மக்களின் உரிமையை பறித்தது இவர், காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேலை வளர்க்கிறவரே இவர் என்கிற அவப்பெயர் இவருக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால காசா மக்கள் ஒருபோதும் இவருக்காக கண்ணீர் சிந்த மாட்டார்கள் என்கிற செய்திகளையும் காசாவினுடைய மக்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்புடைய நிலை என்ன என்று சொன்னா, ட்ரம்ப் தான் இந்த காசா பிரச்சனைகள் பாலஸ்தீன் பிரச்சனைகள்ல ஆட்சியில் இருக்கும்போது, கடந்த ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் தான் ஜெருசலமை ஒருதலை பட்சமாக இஸ்ரேலுக்கு உரியது என்று அறிவித்தவர். இஸ்ரேலுடைய தலைநகராகவே அவர் அறிவிச்சாரு. பல நாடுகள் இஸ்ரேலில் வந்து அவங்களுடைய தூதுவர் ஆலயத்தை அமைச்சாங்க. அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் டெல் அவீவ்ல இருந்து ஜெருசலத்துக்கு மாற்றப்பட்டது. இப்ப அண்மையில் ஹூதிகளுடைய தாக்குதல்ல பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம், துணை தூதுவர் ஆலயம், மெயின் தூதுவர் ஆலயத்தை ஜெருசலத்துக்கு மாத்தினாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சது ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பா பைடனா, ட்ரம்பா கமலா ஹாரிஸான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்புடைய விஷயத்தில் நிறைய ஆய்வாளர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, ஜோ பைடன் தோல்வியுற்று, அதாவது கமலா ஹாரிஸ் தோல்வியுற்று ட்ரம்ப் வந்தால் முழுவதுமாக இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாரா என்று சொன்னா, இஸ்ரேல் பக்கம் தான் அவருடைய ஸ்டாண்ட் இருக்குது. அவர் அப்படித்தான் நின்றுக்கிறாரு. அந்த அரசாங்கம் அப்படித்தான் நிற்கும். ஆனா இன்னொன்றையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்பை பொறுத்தவரையில அந்த ஆளு ஒரு பேசிட்டு தான் யோசிக்கிற ஒரு ஆள், யோசிச்சுட்டு பேசுற ஒரு ஆள் கிடையாது. மைக்குக்கு முன்னாடி நின்னான்னா மூளை ஆஃப் ஆகிற செட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஏற்கனவே நீங்கள் அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எவனுமே செய்யாத சில வேலைகள் அந்த
ஆள் செஞ்சார். சீனாவுக்கு எதிராக பொருளாதார ரீதியாக பாரிய முனைப்படுத்தவர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது சீனா தான் முழுவதுமாக, அமெரிக்கா என்னத்தை தான் சொன்னாலும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது சீனா. எனவே சீனா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி சீனாவுக்கு எதிரான பெரிய பொருளாதார வித்தியாசமான கோணங்களை எல்லாம் முன்னெடுத்தவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். எந்த ஜனாதிபதியும் எடுக்க நினைக்காததை அவர் செஞ்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா திடுதிப்புன்னு இந்த ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக அறிவிச்சது. அது 100% பிழை. ஆனா என்ன செய்வாங்க, இந்த எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி எவன் பேச்சையும் கேட்காம சில வேலைகள் அந்தால் பண்ணுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு எதிராக பேசியது, கொரோனா காலத்திலேயே மாஸ்க் போடாம தெரிஞ்சது, கொரோனாவுக்கு எதிராக இது சைனாவுடைய சூழ்ச்சின்னு பேசினது, WHO நாங்க பணம் தர மாட்டோம் என்று பணத்தை நிறுத்தினது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அந்தால் பார்த்தாரு. அதை தாண்டி இந்த வடகொரியா ஜனாதிபதி இருக்கார்ல, கிங் உன் ஜுங்குன்னு நினைக்கிறேன், இந்த பேர் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். சில நேரம் நான் சொன்னது பிழையா இருக்கு, இந்த ஜுன்னு குங்குன்னு தான் மாறும். சரியா? இந்த வடகொரிய ஜனாதிபதி, வடகொரியா என்றாலே ஒதுக்கப்பட்டு பயங்கரமாக காட்டப்பட்ட நேரத்தில் வா நான் நீ சந்திக்கணும், உன்னோட நான் பேசணும்னு சொல்லி நேருக்கு நேராக போய் சந்திச்சு, சும்மா அதில் என்ன நலவு நடந்துச்சுங்கிறது ரெண்டாவது. ஆனால் வடகொரியா ஜனாதிபதியை நேருக்கு நேராக சந்திச்ச ஒரு ஆள் இருப்பாருன்னு சொன்னா அது வந்து இப்ப இருந்த ட்ரம்ப் தான். இந்த மாதிரி என்ன செய்வான்னு கேட்டா எடுத்தேன் கவிழ்த்தேன், நான் நினைச்சா செய்வேன்ங்கிற மாதிரியான ஒரு போங்கு உள்ளவர் டொனால்ட் ட்ரம்ப். சில நேரங்களில் நாங்கள் எதுக்கு உனக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, இவ்வளோ பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருப்போம், நாங்கள் உங்களுக்கு சும்மா செலவழிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்றொரு முடிவை அவர் எடுத்தாலும் சந்தேகப்படுவதற்கு இல்லை என்கிற மாதிரி என்னன்னா யோசிக்காம செய்யற ஒரு ஆளு இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கமே நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா பெரிய ஆபத்தா போய் அடிச்சு தொலை, வேண்டிய மட்டும் நான் ஆயுதம் தருவேன் என்று சொல்லுவானா 100% சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் யுத்தமே கிடையாது, நாட்டை பிரிச்சு தர்றேன் என்று சொல்லுவானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை வந்து அனலைஸ் பண்ண முடியாது, இப்படித்தான் இருப்பாரு அப்படித்தான் இருப்பாருன்றலாம் டொனால்ட் ட்ரம்பை சொல்ல முடியாது என்கிற குற்றச்சாட்டுகள், அவரை பத்தின அந்த பார்வைகள் எல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சியை கொடுப்பவன் அல்ல, ஆட்சியை எடுப்பவனும் அல்ல. பதவிகள் அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கிறது, பதவிகள் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஆட்டம் போட்ட எத்தனையோ பேர் அழிந்த வரலாறுகளை பார்க்கிறோம். ஃபிரௌனை விட ஒரு அழிவுகாரனை நாம் இங்கே பார்க்க முடியாது. எத்தனையோ ஆட்டம் போட்டவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போன வரலாறுகள் உண்டு. கோட்டாபய ராஜபக்ஷ மிகச்சிறந்த உதாரணமாகவும் இருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கும்போது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அமெரிக்காவினுடைய தேர்தலில் என்று. எனவே அமெரிக்காவினுடைய தேர்தலில் காசா ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாரா, அவர் காசாவினுடைய விவகாரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அனைவரும் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைய தினம் அமெரிக்கா பயணமாகி இருக்கிறார். நாளைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனோடு அவர் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பு இதுவரைக்கும் கன்ஃபார்மாக பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கோவிட் வந்திருக்கிறது, ஆனாலும் அவர் சந்திப்பார்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அவர் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பயணித்திருக்கிறார். நாளைய தினம் அமெரிக்காவிலே அவர் ஜோ பைடனை சந்திப்பார். நாளை மறுநாள் 24ஆம் தேதி அவர் காங்கிரஸிலே உரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரையாற்றும் போது அது சம்பந்தப்பட்ட செய்திகள் உடனடியாக நாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எதிர்பார்த்து காத்திரியுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அமெரிக்கா போகிற நெதன்யாகுவுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே, யூதர்களே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய விமான நிலையங்களில் இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாப்பீங்க. நோ என்ட்ரி என்று சொல்லி போர்டு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு இஸ்ரேலியர்கள் குழுமி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இங்க பாருங்க, டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லி திட்ட தெளிவாக இவர் யாருங்கிறத காட்டி இருக்கிறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு அவங்களுடைய மக்களே வந்து இவ்வளவு கேவலமான போர்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதைத்தான் நீங்க பார்க்க முடியும். இவ்வளவு அசிங்கமான அளவுக்கு அவர் கேவலப்படுத்தப்படுகிற அளவுக்கு அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் ரஃபா பகுதிகளில் பாரிய சண்டைகள் நடந்து வருகிறது. கடந்த 2 நாளாக ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளான ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடுக்கும் ஜிஹாத் அல் இஸ்லாமியா அமைப்பினுடைய அல் குதுஸ் பிரிகேடுக்கும் இடையிலே பாரிய சண்டைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ராய்ட்டர் செய்தி சேவை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல்
இஸ்ரேலிய டேங்குகள், மெர்காவா டேங்குகள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்த நேரங்களில் எல்லாம் மேற்கு பகுதிகளிலிருந்து ஹமாஸ் தலைமையிலான சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான கடுமையான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நிறைய ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. அதை நம்ம பின்னாடி அந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட்டும் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவான கஸ்ஸாம் பிரிகேடும் இணைந்து ரஃபாவிலும் தெற்கு பகுதியிலும் கான் யூனிஸ் பகுதிகளிலும் அதே போன்று வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை நடத்துவது மட்டுமல்லாமல் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை பண்ணக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகத்தின் மீது இன்றைக்கு சரமாரி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் இன்றைக்கு எதிர்பாராத ஏவுகணை தாக்குதல்களையும் கடுமையான பேட்டரி தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று மெர்காவா டேங்குகளுக்கு எதிரான ராக்கெட் தாக்குதல்கள், மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேலிய படைகளை இன்றைக்கு தாக்கி இருக்கிறார்கள், பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாலல் சுல்தான் பகுதிகளில் நாங்கள் ஹமாஸினுடைய வெடிமருந்துகள், சுரங்கப்பாதைகள் போன்றவற்றை அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. வளம மாதிரி செய்தியா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. ஆரம்பத்திலேயாவது இங்க பாருங்க ஒரு பங்கர் இருக்குதுன்னு எல்லாம் காட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கூட காட்டல. இது அவங்க தகவலை ஆதாரத்தோட போடுறாங்க. இவங்க ஆதாரம் இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் சொல்லிக் கொண்டிருக்குது. இதை என்ன செய்வான்னு கேட்டா இந்த 2-3 பேர் இருக்கிறாங்க. உடனே எடுத்து பார்த்தீங்களா ரஃபாவிலே ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகள் காலி அப்படிம்பாங்க. இதைத்தான் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வடக்கு காசாவிலே அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. ஆனா இதே செய்தி அவங்க திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு 35க்கு மேற்பட்ட இடங்களில் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய ராணுவ தளத்தின் மீது பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவான கஸ்ஸாம் பிரிகேட் அதனுடைய சுதந்திர போராளிகள் மூலமாக 144 மில்லிமீட்டர் ஏவுகணை தூர ஏவுகணைகளை கொண்டு நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருக்கிறது. இப்படி பாரிய தாக்குதல்கள் அந்த பகுதிகளிலே நடந்திருக்கிற அதே நேரத்தில் செங்கடல் பகுதிகளிலே என்ன நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் 2 நாட்களுக்கு முன்பதாக ஹூதிகளுடைய பகுதிகளாக இருக்கிற அதாவது ஹுதைதா துறைமுகத்தின் மீது இஸ்ரேலுடைய 20 F-35 விமானங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்கள் எவ்வளவு அகோரமானது என்பதெல்லாம் நேற்றைய வீடியோவில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா எந்த ஒரு காய்தல் உவத்தலும் இல்லாமல் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக ஹூதிகள் மீது அது ஒரு வரலாற்று ரீதியிலான தாக்குதல் என்பதில் எந்த 20 போர் விமானங்கள்ல நாசகார தாக்குதல் ஒன்றை ஹூதிகளை இலக்கு வைத்து நடத்தி இருக்கிறார்கள். ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதல் என்பது ஹூதிகளுடைய பெரிய எண்ணெய் டேங்க் பகுதிகளை அழித்து நாசமாக்கி இருக்கிற அளவுக்கு பாரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினமும் செங்கடல்ல 4 ஹூதிகளுடைய ட்ரோன் படகுகளை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்க ராணுவம் சொல்லி இருக்கிறாங்க. 4 படகு ட்ரோன்களை அவங்க கப்பலை நோக்கி அனுப்பி இருக்கிறார்கள். அதை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்றிருக்கிறார்கள். ஆனால் ஹூதிகள் இதற்கு எந்த பதிலையும் சொல்லாத அதே நேரத்தில் ஹூதிகள் இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எனவே அதில் என்ன பாதிப்பு வந்தது என்பதை பொறுத்தவரையில் அந்த பாதிப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஏன்னா இந்த யமன்ல என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு யமன்ல அவங்களே டிவியில் போட்டுருவாங்க. அவங்களோட ஊடக தர்மம், அது ஊடக ரீதியான சுதந்திரமாக அதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையுமே மறைச்சு ஒழிச்சு தான் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் ஆனால் இவங்க அடிக்கிற அட்டாக்குடைய வீடியோக்கள் வந்திருக்கிறது. அந்த அட்டாக்குடைய வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அங்கே அழிவு ஏற்பட்டிருக்கும் என்பதை கண்டுகொள்ள முடியும். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலுடைய மேல்கியா ராணுவ தளத்தை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதலுடைய போட்டோக்கள் அல் ஜசீராவை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க இங்க பார்க்க முடியும். ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்ல இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதை நம்ம மொத்தமாக காட்ட முடியாது. நிறைய அழிவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில வீடியோக்களை பாருங்கள். இன்றைக்கு ஹூதிகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுடைய காட்சிகளை தான் பார்க்கிறீங்க. சனாவுல இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது. 2000 கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேலை நோக்கி அவர்கள் இந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில்
ஆளில்லா விமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தியிருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது ரொம்ப பாரதூரமான பல ஆயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிற ஏவுகணைகள். அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா சரு 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 என்று சொல்லி மழை பொழிகிற மாதிரி நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் இதில் போட்டிருக்கிறாங்க. நிறைய ஏவுகணைகள் ஏவப்படுகிற காட்சிகளை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளை நோக்கி ஏவப்படுகிற ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் இன்றைக்கு 290 நாட்கள் தாண்டியும் அவர்களிடத்தில் இதற்கான ஆயுதங்கள் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. இவ்வளவு ஏவுகணைகளை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அவர்கள் ஏவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அயன் டோம் அந்த டோம் எல்லாம் கிடையாது. இப்ப அதனால் அவங்க தடுக்கவும் இல்லை, தடுக்கவும் முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஆளில்லா விமானங்கள் அனுப்பப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். ஹிஸ்புல்லாக்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க என்கிறதையும் காட்டியிருக்கிறாங்க. இந்த இடம் இஸ்ரேலுடைய எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுடைய எல்லைகள் அழிக்கப்படுகிற காட்சிகளை நீங்கள் காண முடியும். அவ்வளவு பெரிய அகோரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். தூரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ இது. அதனால தூரத்திலிருந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய அட்டாக்காக இருக்கிறதே, பக்கத்தில் இருந்தால் அது எவ்வளவு பெரிய அட்டாக்காக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய பல தாக்குதலுடைய காட்சிகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் சொல்லி நாங்கள் தாக்குதல் நடத்துறோம் சொல்லி இங்க நீங்க பார்க்கலாம். இது ஒரு பெரிய வீடியோ. அதுல 3 பக்கமாக காட்டியிருப்பாங்க. இங்க இருந்து ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். அங்க போய் தாக்குதல் நடத்தக்கூடிய 3 இடங்கள்ல இருந்து ஏவுகணைகள் ஏவப்படுகிற காட்சிகள் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட வீடியோவாக இருக்கிறது. 2 நிமிடங்களுக்கு மேல ஓடக்கூடிய வீடியோ. பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அவங்க மேப்ல எந்த பகுதியை தாக்க போறோம்ன்றதை காட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தாக்குதல் நடத்துகிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னா, அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய துல்கரேம் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதை நம்ம இந்த பகுதியில் உங்களுக்கு காட்ட முடியாது, மறைச்சு தான் காட்ட முடியுமேனா இது நேருக்கு நேர் ஃபயரிங் நடக்கிறது. இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் கஸ்ஸாம் பிரிகேடுக்கும் இடையில நேருக்கு நேர் ஃபயரிங் சண்டை நடக்கிறது. இது உங்களுக்கு மறைச்சு தான் காட்டுவாங்க, முழுமையாக காட்ட முடியாது. இதே நேரத்தில் இன்னொரு காட்சியை நீங்க பார்க்க முடியும். என்னன்னு சொன்னா, இதே வீடியோவில் அவங்க மற்ற இடங்களை தாக்குகிற காட்சிகள் இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்குது. பஸ் அவங்க தாக்கவே இல்லை, ஆனா பஸ்ஸுக்கு முன்னாடி எச்சரிக்கை அட்டாக் பண்றாங்க. எப்படி காசாவில் இருக்கக்கூடிய வீதிகளை எல்லாம் அழித்து நொறுக்குகிறார்களோ அதே மாதிரி இவங்களும் காட்டுறாங்க. பாருங்க, பஸ் வந்துகிட்டு இருக்குது. பஸ்ஸுக்கு அவங்க அடிக்காம அதுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரேல் செய்கிற நாசகார வேலையை செய்யாமல் அவர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேல் ராணுவத்தோடு தான் அவங்களுக்கு சண்டைங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை சிரியாவினுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சிரியாவினுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற காரணத்தினால இனிமேல் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலடி தாக்குதல் நடத்துவோம்னு அவங்களுடைய ராணுவம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்க வான்வழி பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி ஒரு யுத்தம் வந்தால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சிரியாவும் தற்போது களத்திற்கு வருகிறது. இது அரபு நாடுகள் அனைத்துமே களத்துக்கு வருகிற அளவுக்கு உண்டான ஒரு யுத்தமாக மாறுமோ என்கிற பயமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடுடைய ஒரு தாக்குதலுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. பல இடங்களை அவங்க தாக்கக்கூடிய காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. எங்கெல்லாம் இஸ்ரேல் நிற்கிறாங்க, இஸ்ரேலுடைய படைகள் ஒழிச்சு கொண்டிருக்குதுங்கிறத காட்டி அந்த இடங்களெல்லாம் அடையாளம் கண்டு தான் அவங்க அட்டாக் பண்ணுகிற காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய பகுதியில் நமக்கு போட்டு காட்ட முடியாது. ஒரு மிக நீண்ட முக்கியமான ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. இப்படியான பலவிதமான காட்சிகளும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை, பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதமும் தீவிரவாதமும் அற்ற ஒரு சுதந்திரமான மக்களாக அத்தனை பேரும் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதீர், அவரை நம்ம
கொழும்புல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோடு அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில் எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.